பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் மத்தேயு 9ஆம் அதிகாரம். அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகரில் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்கிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். பரிசேயர் அதைக் கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அப்பொழுது யோவானுடைய சீஷரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேக தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளில் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 1 17 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலையும் இந்த மத்தேயுவில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் 8ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த இடத்துல ஒரு திமிர்வாதக்காரனை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அங்கே படுக்கையில் படுத்து கிடந்த திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு ஆண்டவர்கிட்ட வராங்க. ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவர் அந்த தூக்கிட்டு வந்தவர்களுடைய விசுவாசத்தை பார்க்குறாரு. பார்த்து என்ன பண்ணுறாரு, திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் படுக்கையை எடுத்து நடன்னு சொல்கிறாரு. ஆனால் அப்போ அங்கே இருந்த வேதபாரகர்கள் சொல்கிறாங்க, அதாவது 3ஆம் வசனம், அப்பொழுது வேதபாரகர்கள் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்கிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லி கொண்டார்கள். அப்போது எழுந்து நடனோடனே, உன் பாவங்கள், முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்போது அவங்களாம் சொல்கிறாங்க, பாவத்தை மன்னிக்க யூரியாரு அப்படின்னு அவங்க முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர் இதை அறிந்து சொல்கிறாரு, அதாவது எழுந்து நட என்று சொல்வது எளிதா, இல்லைன்னா பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மனுஷகுமாருக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி சொல்கிறார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. பாருங்கள், அந்த நேரத்திலேயே அவன் சுகம் பெற்று அவன் எழுந்து போகிறதை பார்க்குறோம். ஆனால் எல்லாரும் கூடி இருந்தவங்க இதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அவர் 100க்கு 100 மனிதனாகவும் 100க்கு 100 தெய்வமாக இந்த உலகத்துக்கு வந்தார். அதனால் ஜனங்கள் அவரை மனிதனாக தான் பார்த்தாங்க. அப்போது எப்படி இவரால் இதை செய்ய முடியுது அப்படின்னு சொல்லி அவர்கள்
தேவனை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்கள் அதிசயங்களை செய்யும் பொழுது நாம் ஒவ்வொரு காரியத்துக்கும் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய், தேவனுக்கு நன்றி சொல்கிறவர்களாய் மாற வேண்டும். அதே போல் மத்திய 9ஆம் அதிகாரம் 9-13 வரைக்கும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த இடத்துல ஆண்டவர் பாருங்க, மத்தேயு என்கிற ஒரு மனிதனை, ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிற மத்தேயு என்னும் மனுஷனை பார்த்து எனக்கு பின் சென்று வான்னு சொல்கிறார். எனக்கு பின்னால் வா அப்படின்னு சொல்கிறார். இந்த மத்தேயு யார் என்று சொன்னால், மார்க் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இதை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. மார்க் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர் நடந்து போகையில் அல்பேயுவின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அப்போ இந்த மத்தேயு என்பவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, லேவி. இப்போ இந்த லேவி பார்த்திங்கன்னா ரோம அரசாங்கத்தில் ஒரு உயர்ந்த அதிகாரியாக இருந்தார். இவர் இந்த மத்தேயு ஒரு யூதர். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இவர் ஆண்டவர் அழைத்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவர் அப்படியே அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அவர் ஆண்டவருக்கு பின்னால் கடந்து வருகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களையும் அழைத்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சாக்கு போக்கு சொல்லாமல் அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் ஆண்டவர்கிட்ட வர வேணும். மத்தேயு எந்த சாக்கு போக்கும் சொல்லலை. ஐயோ, இதை பெரிய வேலையை விட்டுட்டு எப்படி வர்றதுன்னு கேட்கல. ஆனால் ஆண்டவர் அழைத்த உடனே பின்னால் வரான். ஆனால் மத்தேயு பாருங்க, தனது கணக்கு வழக்கு பார்க்கறத தான் அந்த இடத்துல விட்டுட்டு வந்தானே தவிர அவன் கையில் இந்த பேனாவை விடலை. ஏன் தெரியுமா? அவனுக்கு நல்ல ஒரு திறமை இருந்தது. அவன் ஆண்டவருடைய அவருடைய வரலாறையெல்லாம் என்ன பண்ணுறாரு, திறமையாக அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் மத்தேயு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிகாரம் 9-13 இதில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் பந்தி இருந்தார்கள். இப்போ இவங்க வீட்டில் ஆண்டவரோட யார் இருக்கிறா? ஆயக்காரரும் பாவிகளும் பந்தி இருக்கிறாங்க. ஆனால் இதை பார்க்குற பரிசேயர் ஆண்டவர்கிட்ட சில கேள்விகளை கேட்குறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த ரோமருடைய அந்த அரசு பணியில் யூதர்கள் சிலர் பணியாற்றினாங்க. ஆனால் இதில் பணியாற்றினவர்கள் பாருங்கள், இவங்களை ஜனங்கள் வெறுத்தார்கள். ஏன் வெறுத்தாங்கன்னா, இவங்க ஆயக்காரர்னா வரி வசூலிப்பவர்கள். இதில் அந்த வரி வசூலிக்கிறவங்க பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க? லஞ்சம் வாங்குறவர்களாக இருந்தார்கள். அதனால் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? அவங்கள வெறுக்கிறாங்க. ஆனால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு நாம் இவங்க நல்லவங்க இல்லை, அவங்க கெட்டவங்க அப்படின்னு பார்த்து நாம் அவர்களை தள்ளிவிடக்கூடாது. அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லாமலும் இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? ஏழைங்களுக்கு, சிறையில் இருப்பவங்களுக்கு, தரக்குறைவான செயலில் ஈடுபடுறவங்களுக்கு, பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு, நோயாளிகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய அன்பை தயங்காமல் சொல்ல வேண்டும். ஏன்னு சொன்னால், நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளை சுற்றி ஒரு நல்ல கூட்டத்தை வச்சு அவங்களுக்கே பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கோம். இல்லை, இன்றைக்கு இந்த சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நாம் ஆண்டவருடைய அன்பை என்ன பண்ண வேண்டும்? சொல்ல வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, மத்தேயு ஆண்டவர் அழைத்த உடனே அவன் என்ன பண்ணுறான்? தன் நண்பர்களுக்கெல்லாம் ஆண்டவரை பற்றி சொல்லி இயேசுவை அறிமுகப்படுத்தி வைக்கிறான். இன்றைக்கும் நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டால் போதாது, நீங்கள் இந்த ஆடியோவில் ஆண்டவருடைய அன்பை பற்றி கேட்டால் போதாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உடனே உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஆடியோவை என்ன பண்ண வேண்டும்? நீங்கள் ஃபார்வர்ட் பண்ண வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் செய்கிற ஊழியம் அது. நம்ம நினைக்கிறோம் இவங்க இந்து, இவங்க முஸ்லீம், இவங்கெல்லாம் இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு நினைக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய கடமை ஆண்டவருடைய அன்பை சொல்ல வேண்டும். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவர்களுடைய விருப்பம். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் ஜெபம் பண்ணி நீங்கள் வசனத்தை அனுப்புங்க. கிரியை செய்கிற தேவன் அவர் ஆண்டவர் பெரியவர். நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அதனால் ஆண்டவர் தான் விடுதலை செய்கிறவர். நீங்கள் அதனால் ஜெபத்தோடு நீங்கள் வசனத்தை அனுப்புங்க. கர்த்தர் அந்த ஜனங்களை அவர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த நாளிலையும் கூட
அதில் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார் 13ஆம் வசனத்தில், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள், நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன்னு சொல்கிறார். பாருங்கள், அதாவது நோயாளிகளுக்கு ஒரு வைத்தியன் தேவை, ஒரு டாக்டர் தேவை. அதை போல் பாவிகளுக்கு என்ன தேவை? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவை. அதனால் பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் முதலாவது நாம் வசனத்தை சொல்ல வேண்டும். நாம் எப்படி சொல்லி கொண்டு இருக்கிறோம்னா, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கே மேலே மேலே வசனத்தை சொல்லிகிட்டு இருக்கிறோம். அவங்க அதை எப்படி ஏற்றுக்கொள்வாங்கன்னா, எப்படி பிரியாணி சாப்பிட்டவங்களுக்கு ஒரு சாம்பார் சாதம் கொடுத்தா எப்படி சாம்பார் சோறு இறங்காதோ அதே போல் இந்த வேத வசனம் இறங்காது. ஆனால் இதே பாருங்கள், பாவியாக இருக்கிறவங்க கிட்ட போய் ஆண்டவர் அன்பை சொல்லுங்கள், அவங்க என்ன பண்ணுவாங்க? உடனே அதை அப்படியே உட்கொள்வாங்க, ஆண்டவருக்கு அப்படியே கீழ்ப்படிவாங்க, அவங்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தையும் செய்வார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால் நாம் இன்றைக்கு ஆண்டவரை அறியாதவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நிச்சயமாய் ஆண்டவருடைய அன்பை நாம் பறைசாற்றுவர்களாய் மாற வேண்டும். அதனால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளை, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் நீதிமான்களுக்காக வரல, பாவிகளை மனம் திரும்புவதற்கே நான் அழைக்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த இடத்துல யோவானுடைய சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க? ஆண்டவரே, நாங்களாம் உபவாசிக்கிறோமே, ஏன் உம்முடைய சீஷர்கள் உபவாசிக்கவில்லை? ஆண்டவரோடு இருந்தவர்கள் ஏன் உபவாசிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மணவாளன் அவர்களோடு இருக்கிறார், நான் அவங்களோட இருக்கிறேன், அதனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? இப்போ உபவாசிக்க மாட்டாங்க. நான் எடுத்துக்கொண்ட பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க? உபவாசம் இருப்பார்கள் என்று அந்த இடத்துல சொல்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் கூட இருக்கும்போது எல்லாமே நமக்கு நன்மையாக தான் கிடைக்கும். இப்போ பாருங்களேன், ஒரு வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு எந்த கவலையும் இருக்காது. ஏன்? அவங்களுடைய தேவையை உடனே அப்பாட்ட சொல்லுவாங்க, அப்பா எனக்கு ஃபீஸ் கட்டணும், அப்பா இது வேணும், அது வேணும், இது வேணும். அப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்பா என்ன பண்ணுவாங்க? அதை உடனே செய்வாங்க, சில தாமதமாக செய்வாங்க, ஆனால் செய்து முடிச்சிருவாங்க. பிள்ளைங்களுக்கு அந்த பேர்டன் இருக்காது, அதை குறித்தான கவலை இருக்காது. அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு இருக்கும்போது சீஷர்களுக்கு கவலை இல்லை, எதை குறிச்சும் கவலை இல்லை. ஆண்டவர் அங்கங்கே போகிற இடத்துலலாம் சாப்பாடு கொடுக்குறாரு, அற்புதம் நடக்குது, இப்படியே ஆண்டவரோடு போயிட்டு இருக்கிறாங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, மணவாளன் அவர்களோட இருக்கும்போது உபவாசிக்க மாட்டாங்க, அவங்கள விட்டு நான் எடுத்துட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க? உபவாசிப்பாங்க அப்படின்னு அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதாவது உபவாசம் இருக்கணுமா? இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆண்டவர் நமக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு, அதனால் நம்ம என்ன பண்ண வேண்டாம்? உபவாசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, நாம் உபவாசிக்க வேண்டும் என்பதை புதிய ஏற்பாட்டில் அநேக இடத்துல நம்ம பார்க்குறோம். சில காரியங்களை அவங்க மத்தியில் சொல்கிறேன். மத்தியு 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, அதாவது சீஷர்கள் கேட்குறாங்க, இயேசு தனித்து இருக்கும்போது, இந்த பிசாசை துரத்தி விட எங்களால் முடியலையே, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் விசுவாசம், அதாவது அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், அதாவது அதற்கு இயேசு 17:20 பாருங்கள், அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொன்னால் அது அப்புறம் போகும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்புறம் சொல்லிட்டு சொல்கிறாரு, இந்த ஜாதி பிசாசு எப்படி போகும்? ஜெபத்தினால மட்டும் போகாது, நீ உபவாசம் இருந்து ஜெபி, அப்போ தான் போகணும் ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, அதனால் உபவாசம் அவசியம். அடுத்தது பார்த்திங்கன்னா, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1-3 சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் நான் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்போ உபவாசிக்கும் போது ஆண்டவர் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அவங்க உபவாசித்து கூடி ஜெபிக்கிறாங்க. பர்னபாவையும் சவுலையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஊழியத்துக்கென்று வேறு பிரிக்கிறார். அப்போது உபவாசம் என்பது மிக அவசியம். அதே போல் பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர் அதில் 14:23 நம்ம பார்ப்போம் என்று சொன்னால்,
23ஆம் வசனம். அல்லாமலும் அந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி, அப்போது மூப்பர்களை ஏற்படுத்தி வைக்கிறது கூட என்ன பண்ணணும்? ஒரு உபவாசம். அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்யணும், ஒரு பிஸ்னஸோ திருமணமோ மற்ற காரியங்களோ நாம் செய்வதற்கு முன்பாக ஆண்டவர் சமூகத்தில் என்ன பண்ணணும்? நிச்சயமாய் நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்து நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் அந்த உபவாசத்தின் ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்னும் 2 கொரிந்தியர் 6:5 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 2 கொரிந்தியர் 6:5 அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண்விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் பவுல் சொல்கிறார். இந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணுறோம்? இப்படிப்பட்ட அனுபவங்களில் கடந்து வருகிறோம். அப்போது உபவாசத்திலும் அவங்கள என்ன பண்ணியிருக்காங்க? பவுல் பல தடவை உபவாசித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா 2 கொரிந்தியர் 6:5 நம்ம பார்த்தோம். அதே போல் 2 கொரிந்தியர் 17:27 நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், பிரயாசத்தினாலும் வருத்தத்தினாலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். பாருங்க, பவுல் எப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்கிறார்ல. சவுலா இருக்கும்போது ஜனங்களை துன்புறுத்தினார். ஆனால் அவர் பவுலாய் மாறி சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அநேக பாடுகள் உபத்திரங்களை அவர் அடைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால உபவாசம் என்பது மிக மிக அவசியம். அதே போல் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவனுக்குள்ள வேதத்தை தியானிக்கிற குணம், ஜெபிக்கிற, அதே போல் ஆண்டவரை துதிக்கிற, ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற, அதே போல் உபவாசிக்கிற இந்த குணங்களெல்லாம் ஒரு கிறிஸ்தவனுக்கு மிக மிக அவசியம் என்று நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. அப்பா, இந்த நாளிலையும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, அப்பா மத்தேயு 9ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே, தியானித்தோம் ஆண்டவரே. ஏசப்பா மக்கள் துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மக்கள் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, திமிர்வாதக்காரனை நீங்கள் சுகப்படுத்தினீங்க ஆண்டவரே. அப்பா, பாவிகளுக்காக இந்த உலகத்துக்கு வந்தேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. மக்கள் துதிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல் உபவாசத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா, நன்றியோடு ஸ்துதிக்கிற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உடைய வல்லமை உள்ள கரம் இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், எல்லா கட்டுகளை முறிக்கிற வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை உபவாசிக்க முடியாதபடி பலவீனப்படுத்துகிற எல்லா பலவீனத்தின் ஆவி இயேசு கிறிஸ்து நாமத்தில் சபித்து பாதாளத்தில் கட்டுகிறேன் ஆண்டவரே. நம்முடைய பாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் உபவாசத்தோடு கண்ணீரோடு அழுகையோடு நம்முடைய பாதத்தில் காத்திருந்து ஆண்டவரே, அப்பா தேவனை ஆண்டவரை விட வேண்டிய காரியங்களை விட்டு ஆண்டவரை புது வருடத்தில் புது மனுஷனாய் ஆண்டவரை கடந்து போக கிருபை கொடுங்க ஆண்டவரை. ஒரு கபரபலபரபா துர்பலகாத்தனை கரபோலா ரபே கரபா மே கஷதுபி லபா ரகே மானாஷிகா லபோரியா கரபா மே ரதுபியா தனை போலா ரபே கரபா. ஆண்டவரே, நீங்க மனம் இறங்குங்க, அற்புதத்தை செய்யுங்கப்பா. இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா தேவனே, நம்முடைய பரிசுத்த கரம் இருக்கட்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனை தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொன்னீங்க. நீங்க விரும்பத்தக்க பரிசுத்தத்தை கொடுங்கப்பா. உடைய பிள்ளைகளை கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. யோபுடைய வீட்டை சுற்றி வேலை எடுத்தது போல உடைய பிள்ளைகளுடைய வீட்டை சுற்றி வேலை அடைங்க. ஆவியாண்ட கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியோ, நாம மகிமைப்படட்டும். ஆவியாண்ட கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். God bless you. God bless you. உங்கள் அன்பு சகோதரி அருள்செல்வி பால்ராஜ். உங்கள் ஜெப உதவிக்கு 9551134340 அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஜெபிக்க காத்திருக்கிறேன். God bless you.